ஓகே. இங்க பாத்தீங்கன்னா இது எல்லாமே நம்ம பாக்குறது பார்த்தோம்னா தமிழ்நாட்டுக்காக தமிழ்நாட்டுக்காக தமிழ்நாட்டுல இருந்து போரா தமிழுக்கு போராடியவர்கள்னா தமிழ் மொழிக்கும் தமிழ் உரிமை போராடியவர்கள் யார் யாருன்னு பாத்துக்கிட்டு இருக்கோம். அதுல பாத்தீங்கன்னா இதெல்லாம் சொல்லிட்டேன். பௌத்தத்திற்கு புத்தூர் அளித்த துறக்கரவனுடைய சிங்காரவேலர் கேள்வி கேட்பான். சரியா? யாரு? சிங்காரவேலர் கேள்வி கேட்பான். வேற பார்த்தோன்னா அயோத்திதாசர் இதுவும் கேள்வி கேட்பான். சரிங்களா? அடுத்து யாரு? ஈவரா உங்களுக்கு தெரியும். ஈவரா கண்டிப்பா சிலபஸ்ல இருக்கு. சரியா? ஓகேவா? ஜஸ்ட் ரீடிங் பர்பஸ் தான். சரியா? சமஸ்கிருதத்தின் செல்வாக்கிற்கு ஆட்படாத தூய தமிழை உருவாக்குவதில் தாக்கத்தை ஏற்படுத்தின. சரியா? ஒண்ணும் கிடையாது. குட்டியா கதை சொல்லிடுறேன். இவங்க எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு சமஸ்கிருதம் தான் பெரிய உயர்ந்த மொழி, இந்த மொழி தான் கடவுள் மொழி, இதுதான் எல்லா மொழிகளுக்கும் தாயேன்னு சொல்லிட்டு யாரு சொல்லுதையும் கேட்காம அவங்க சொல்லுதுதான் சரின்னு சொல்லுவாங்க. அப்போ மிச்ச மொழிகள் மீது பற்றுள்ளவனும் மிச்ச மொழிகள் மீது ஆர்வம் உள்ளவனும் என்ன பண்ணுவான், அந்தந்த மொழியை பத்தி ஆராய்ச்சி பண்ணி வச்சிருப்பான். அந்த ஆராய்ச்சியின் அடிப்படையில தமிழ் மொழி இவ்வளவு பழமையானது, தமிழ் மொழிக்கு இவ்வளவு வரலாறு இருக்கு, தமிழ் மொழிக்கு செய்யுள்ல இவ்வளவு வரலாறு இருக்கு, உரைநடையில இவ்வளவு வரலாறு இருக்கு, இப்படி பிரிச்சு பிரிச்சு சொல்லுவான். அது மட்டும் இல்லாம தமிழ் மொழிக்கு இலக்கணத்துல நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. ஏன்னா இலக்கணத்துல சரியான விளக்கம் தமிழ் மொழியில இருக்கு. இலக்கணத்திற்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் என்ன இருக்கு, தமிழ் இருந்ததா சொல்லி சுட்டி காட்டி எங்க மொழியும் பண்பட்ட மொழி, பழமையான மொழின்னு யார் சொல்றா? இந்த தமிழ் அறிஞர்கள் சொல்ல வரான். அந்த தமிழ் அறிஞர்கள் யாரெல்லாம்? இந்த இருக்கு பாருங்க, பரிதிமார் கலைஞர், வையாபுரி பிள்ளை, கவிஞர் பாரதிதாசன், சிங்காரவேலர், அயோத்திதாச பண்டிதர், தந்தை பெரியார், இவங்க என்ன சொல்றாங்க? தமிழ் மொழியை பத்தி சில பெருமைகளை சொல்றாங்க. அப்போ அப்படி பார்த்துட்டு வர யார் யாருன்னு இண்டிவிஜுவலா பார்க்கும். அப்படி இண்டிவிஜுவலா பார்த்தாலும் அந்த இண்டிவிஜுவல் பர்சன் யார் யார் எந்த இயக்கத்துக்கு தலைமை தாங்கியிருக்காங்க, எந்த இயக்கத்துல முக்கியமா சிறப்பா செயலாற்றிருக்காங்க, இதெல்லாம் பார்த்துக்கிட்டு. ஓகே, சரியா? அப்படி பார்த்தேன்னா உங்களுக்கு பார்த்தேன்னா உனக்கு என்னது பரிதிமார் கலைஞர், சூரிய நாராயண சாஸ்திரி. அவர் பேர் என்ன? சூரிய நாராயண சாஸ்திரி. சூரிய நாராயண சாஸ்திரி மதுரை எங்க பிறந்தார்? கிறிஸ்துவ கல்லூரியில் தமிழ் மதுரை அருகே பிறந்தார். இவர் எங்க கிறிஸ்தவ கல்லூரியில் தமிழ் பேராசிரியராக பணியாற்றினார். ஓகே, சரியா? வேற இத சொல்றதுக்கு இவரை பத்தி கதை தான், அவங்களே படிச்சிடலாம். சரியா? நீங்களே படிச்சிடலாம். சரியா? விஜிஎஸ் சூரியநாராயண சாஸ்திரி. இவர் வந்து பான் நியர் மதுரை. சரியா? இவர் எங்க வேலை பார்த்தார்? மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜ் அதுதானே? ஓகே, சரியா? கிறிஸ்துவ கல்லூரியில் தமிழ் பேராசிரியராக பணியாற்றினார். தமிழ் மீதும் சமஸ்கிருதம் கொண்டிருந்த செல்வாக்கை அடையாளம் கண்ட கால தமிழறிஞர்கள் ஒருவர். ஒண்ணும் இல்ல, சமஸ்கிருதத்தை எழுதிட்டு அது தமிழ் மொழின்னு சொல்லுவோம். அப்ப அது கண்டுபிடிச்சவர் யார்? கண்டுபிடிச்ச முக்கிய பங்கு யாருக்கு இருக்கு? பரிதிமார் கலைஞருக்கு. ஓகே, சரியா? இப்போ சமஸ்கிருதத்துல தமிழ் மொழி கலப்பை நீக்குவதற்கு முதல்ல பாடுபட்டது யாருன்னா உங்களுக்கு யாரு? பரிதிமார் கலைஞர். வேற இதுல அது என்னன்னா, he was one of the earliest scholars to identify the influence of Sanskrit on Tamil. மறுபடியும் சொல்லுதேன். He was one of the earliest scholars to identify the influence of Sanskrit on Tamil. ஓகே, சரியா? தமிழ்ல சமஸ்கிருதம் என்ன அளவு உரிமையை பெற்றிருந்ததோ அந்த அளவு உரிமையை தமிழுக்கு மாத்துனதுல முக்கிய பங்காக யார் திகழ்கிறதா? சூரியநாராயண சாஸ்திரி திகழ்ந்தார். சரியா? வேற வேற அந்த பேரெல்லாம் படிக்குது. இது முக்கியம். 14 வரிச்செயல். சரியா? 14 வரிச்செயல். சென்னை பல்கலைக்கழகம் தமிழை ஒரு வட்டார மொழி என அழைக்க கூடாதுன்னு முதல்வராக வாதாடியவர் அவர் தான். 14 வரிச்செயல் வடிவத்தை தமிழுக்கு அறிமுகம் செய்தார். வேற நிறைய நூல்கள், நாவல்கள் இதெல்லாம் ஓகே. எத்தனை வருஷம் இருந்திருக்காரு? 33 ஆண்டுகள். சரியா? ஆனால் வர்த்தக முறையில் எத்தனை வருஷம்? 33 ஆண்டுகள் நிறைவு பெற்றிருந்த அவர் இளம் வயதில் இயற்கை எழுதினார். நல்லா பார்த்துக்கோ, 33 வயசுல இறந்து போயிருக்காரு. சரி, ஓகேவா? ஒரு மிகப்பெரிய சமூக சீர்திருத்தவாதிக்காரு பரிதிமார் கலைஞர். ஓகே, சரியா? சோ இதுல வேற எதுவும் கிடையாது. இவர் மிகப்பெரிய சோசியல் ரிஃபார்மர். இவர் 33 வயசுல என்ன பண்றாரு? சரியா? டெடா வராது. வேற இதுல ஒண்ணும் இல்ல, சிம்பிள் ஸ்டோரி தான். சரியா? அடுத்து மறைமலை அடிகள் 1876 டு 1750. இந்த வருஷம் படிக்காது, எங்கேயும் வராது. சரியா? ஏன்னா சிலபஸ்ல பேர் கொடுத்தது மட்டும் தான் வரும். ஓகே, சரியா? அடுத்து தமிழ் மொழியில்
தூய்மைவாதத்தின் தந்தை என்று தனித்தமிழ் இயக்கத்தை உருவாக்கியவர். மறைமலை அடிகள் தமிழ் மொழியில் தூய்மைவாதத்தின் தந்தை என்றும் தனித்தமிழ் இயக்கத்தின் இயக்கத்தை உருவாக்கியவர் என்றும். ஓகே, சரியா? ஒண்ணும் இல்ல. மறைமலை அடிகள் இஸ் கன்சிடர்ட் தி ஃபாதர் ஆஃப் தமிழ் லிங்குவிஸ்டிக் பியூரிசம் அண்ட் தி ஃபவுண்டர் ஆஃப் தமிழ்நாடு இலக்கியம். சரியா? அதாவது பியூர் தமிழ் மூவ்மெண்ட் சொல்றாங்க. சரியா? ஓகே, சரியா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது முக்கியம். ஒரு என்ன முக்கியம்? சரி, என்னன்னு முக்கியம்? வேற இந்த அம்மா எழுதிருக்கிறதெல்லாம் பாத்துங்க. பட்டினப்பாலை, முல்லைப்பட்டு படிச்சுக்கிற வேண்டிதான். வந்தா உண்டு, ஒண்ணும் செய்ய முடியாது. சரிங்களா? வந்தா உண்டு, ஒண்ணும் செய்ய முடியாது. ஆனா இது முக்கியம். பரிதிமார் கலைஞர் ரொம்ப முக்கியம். ஓகே, சரியா? அடுத்து தனித்தமிழ் இயக்கம். தனித்தமிழ் இயக்கம் இது எல்லாமே சமஸ்கிருத செல்வாக்க குறைக்கிறதுக்கு தான் இந்த தனித்தமிழ் இயக்கத்தை கொண்டு வந்திருக்காங்க. ஓகே, சரியா? வேற பிற்பாதியில தொடங்கப்பட்டு இருந்தாலும் தனித்தமிழ் இயக்கம் தொடங்கியது 1916. இது கேள்வி கேட்கிறேன். ப்ரீவியஸ் கொஸ்டின். இப்ப ஏன் இதெல்லாம் படிக்கோம்னா, நாங்க சமஸ்கிருத மொழிக்கு எக்காரணத்தை கொண்டு குறைஞ்சவங்க கிடையாது. எங்களுக்கு வரலாறு இருக்கு, எங்களுக்கு சில விஷயங்கள் இருக்குன்னு நம்ம தமிழர்கள் சொல்றாங்க. அது தனித்தனியா பிரிச்சு சொல்றான். வேற ஒண்ணும் கிடையாது. ஓகே, சரியா? வேற மறைமலை அடிகளாரின் மகளிர் நீலாம்பிகை இவ்வியக்கம் உருவாக்கப்பட்டதில் முக்கிய பங்கு வகிக்கிறார். ஓகே, அப்ப தனித்தமிழ் இயக்கத்தை உருவாக்கியதில் முக்கிய பங்கு யாருன்னா நீலாம்பிகை அம்மையார். அவர் யாரு? மறைமலை அடிகளுடைய பொண்ணு. ஓகே, சரியா? வேதாச்சலம் என்ற தனது ஏற்பரை அவர் தூய தமிழில் மறைமொழி அடிகள் என மாட்டிக்கொண்டார். யாருப்பா? வேதாச்சலம் என்ற தனது பெயரை அவர் தூய தமிழில் என்ன மாட்டாரு? மறைமொழி அடி. அப்போ மறைமொழி அடி மறைமொழி அடிகளோட நேச்சுரல், அதாவது உண்மையான பேர் என்னன்னா வேதாச்சலம். ஓகே, சரியா? சோ அடுத்து ஞானசாகரம் என்னும் பத்திரிகை அறிவிக்கிறோம் என்ன பேர் மாற்றம்? இது கேள்வி கேட்டிருக்கான். ப்ரீவியஸ் கொஸ்டின். சரியா? ப்ரீவியஸ் கொஸ்டின். ஞானசாகரம் எப்படி பேர் மாற்றப்படுது? அறிவிக்கடல். ஓகே, இப்ப இங்கிலீஷ்லயும் தமிழ்லயும் இது எல்லாமே ஒண்ணுதானே? ஓகே, சரியா? வேற எதுவும் கிடையாது. ஞானசாகரம் எப்படி பேர் மாற்றப்படுது? அறிவிக்கடல். ஓகே, சரியா? ஓகே. வேற அடுத்து பாத்தீங்கன்னா வேற என்ன இருக்கு இதுல? இந்தி, சமஸ்கிருதம் மற்றும் பிராமண மேலாதிக்க விமர்சித்தது. ஒண்ணு இல்ல, இந்த தனித்தமிழ் இயக்கம் இருக்குல்ல, தமிழ் மொழியோட எந்த மொழியெல்லாம் கலந்துருக்கோ அந்த மொழியெல்லாம் கடுமையா விமர்சனம் பண்ணிருக்காங்க. அவ்வளவுதான். ஒரே அடி அடிச்சிடலாம், முடிச்சிடலாம். சரியா? இப்போ அது என்னது? சமஸ்கிருத சொற்களுக்கு இணையான பொருள் தரக்கூடிய தமிழ் சொற்களடங்கிய அகராதி ஒன்றை, சரியா, அகராதி ஒன்றை யார் உருவாக்குறா? நீலாம்பிகை தொகுத்தார். இவ்வியக்கம் பிற்காலத்தில் தமிழ் சமூகத்திலிருந்து பிராமணிய மற்றும் சமஸ்கிருத மரபுகளை எதிர்கொண்ட சமூக இயக்கங்களுக்காக வலியுறுத்தது. ஓகே, சரியா? அதாவது ஒரு புக் எழுதுறாரு. ஓகே, சரியா? ஒரு புக்கு தமிழ் சொற்கள் அடங்கிய அகராதி. இது எதுக்கு தெரியுமா? தமிழ்நாட்டுல தமிழ் மொழி பேசுறாங்க, சரிங்களா? அந்த மொழியில சமஸ்கிருதம், மலையாளம், கன்னடம் இந்த மாதிரி மிச்ச மொழிகளோட ஆதிக்கம் செலுத்தப்படுது. அந்த மொழிகளுடைய ஆதிக்கத்தை குறைக்கிறதுக்கு தான். இப்போ ஒண்ணு இல்லப்பா, பாருங்க. ஸ்ரீவில்லிபுத்தூர் எப்படி எழுதலாம்? திருவில்லிபுத்தூர். இதுதான் சரி. இப்ப பேச்சுக்கும் எழுத்துக்கும் சரியா இருந்தாலும் இது என்ன தவறு? சரியா? புரிஞ்சுக்கணும் நினைக்க நண்பரை. ஸ்ரீவில்லிபுத்தூர், திருவில்லிபுத்தூர். ஓகே, சரியா? ஏன்னா இது என்ன வடமொழி வார்த்தை, இது என்ன தமிழ் மொழி வார்த்தை. இந்த வார்த்தை தமிழ் மொழி வார்த்தை. இதுதான் இதில் சொல்றான். சமஸ்கிருத சமஸ்கிருத சொற்களுக்கு இணையான பொருள் தரக்கூடிய தமிழ் சொல்லடங்கிய அகராதி ஒன்றை நீலாமை அம்மையார் எழுதுறாரு. அது இந்த மாதிரி தான் இருந்திருக்கும். அது இந்த மாதிரி தான் இருந்திருக்கும். ஓகே, சரியா? அடுத்து திராவிட இயக்கத்தின் எழுச்சி. திராவிட இயக்கத்தின் எழுச்சி. சரியா? இது என்ன? இதை ஜஸ்ட் ரீட் பண்ணுங்க. இது வரைக்கும். அது 10.2 ரைஸ் ஆஃப் தி திராவிடன் மூவ்மெண்ட். ரைஸ் ஆஃப் தி திராவிடன் மூவ்மெண்ட். ஒரு நிமிஷம் தண்ணி குடிச்சுக்கிட்டேன்.
உங்க வாய்ஸ் ஆடியபிள் இல்ல சார். சார் சார் கேக்குதா? மேம் தண்ணி குடிக்கிறேன்னு போயிருக்காங்க மேம். மேடம் சொல்லிட்டு தான் போனேன். மேம் சார் தண்ணி மேடம் குடிக்கிறேன்னு சொல்லிட்டு தான் போனாங்க. மேடம் சொல்லிட்டு தான் போனீங்க. ஓகே ஓகே. இங்க வந்து இது ப்ராப்ளமா? ஓகே சார். இல்ல மேடம் இல்ல. நான் தண்ணி குடிக்கன்னு சொல்லிட்டு தான் பசங்கிட்ட இங்க சொல்லிட்டு. ஏதோ ஓகே வாய்ஸ் இங்க கேட்கலாம். ஓகே நீங்க கேரியன். ஓகே ஓகே. சரி மேடம் சரி. அப்போ திராவிட இயக்கத்தின் எழுச்சி, ரைஸ் ஆஃப் தி திராவிடன் மூவ்மெண்ட். சரிங்களா? இந்த திராவிட இயக்கம் எப்படி எழுச்சி போச்சு? அதாவது ஆக்சுவலி என்னன்னா, அப்பத்துல இருந்து இப்போ வரைக்கும் தமிழ் மொழியை பத்தி இந்த திராவிட இயக்கங்கள் அதிகமான தமிழ் மொழிக்கு பங்களிப்பு கொடுத்துருக்கு. அது நீங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட எப்போ உங்களுக்கு திராவிட இயக்கம்னா எப்படி பேசலாம்னா 1921 நீதி கட்சி, அங்கதான் திராவிட இயக்கத்தோட பேஸ். 1921 ஜஸ்டிஸ் பார்ட்டி. சரிங்களா? இந்த ஜஸ்டிஸ் பார்ட்டி இதுதான் மாற்றம் பட்டு 1946ல திராவிட கட்சியா மாறுது. அதுக்கப்புறம் 1949ல டிஎம்கே பிறகு, அப்புறம் 1973ல ஏடிஎம்கே வருது. ஸோ இப்ப 2025 வரைக்கும் இந்த ஏடிஎம்கேவும் டிஎம்கேவும் மாறி மாறி தமிழ்நாட்டை ஆட்சி பண்ணி தமிழுக்கு ஏகப்பட்ட பங்களிப்பை கொடுத்துருக்காங்க. இதுல சுதந்திரத்துக்கு முன்னாடி வரைக்கும் மட்டும் என்ன இருக்கும் இதுல பத்தி இருக்கும் சரியா? இதுல பாருங்க, இது அழகா கொடுத்துலாம் பாருங்க. இந்தியாவில் பிராமணர்கள் தங்களது பிறப்பின் அடிப்படையில் சிறந்த சமூக அந்தஸ்தை அனுபவித்தனர்.